இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய ஒரு புதிய நிரந்தர அரசு வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அது போக பிஇ பிடெக் படிச்சா ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 64,000 வரைக்கும் வருது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. மொத்த வேகன்சி எவ்வளோனா 13,735 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ரோல்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது எனக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்திருக்கு, அதாவது எஸ்பிஐயில் வந்திருக்கு. இவங்க வந்து என்ன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜூனியர் அசோசியேட், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்க்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வந்திருக்குது, அதாவது இன்றைக்கி தான் வந்திருக்குது. இன்னிலேருந்து இந்த ஜாப்க்கு என்றைக்கு கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னா ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்குள்ள நம்ம அப்ளிகேஷனையும் ஃபீஸையும் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து மொத்தம் வந்து 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக February 2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் சொல்லலை, அது பின்னால் அறிவிப்பாங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் அப்படி இல்லைனா ஏப்ரலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 13,735 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்தியனாக இருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டாலும் அந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 வயசு இருக்கணும். அதாவது 20லேருந்து 28 வயசுக்கு இருக்கவங்க மட்டும் தான் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும், அவங்க மட்டும் எலிஜிபிள். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வருஷமும், பிடபிள்யூடியில் வந்து ஜென்ரலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 வருஷமும், அதுவே பிடபிள்யூடியில் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15 வருஷமும், பிடபிள்யூடியில் ஓபிசிக்கு வந்து 13 வருஷமும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு வீடியோஸ் இவங்களுக்குலாம் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான மீடியம் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸாக என்னென்ன மீடியமில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்லையும் கூட நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அது போக பாண்டிச்சேரிலையும் வந்து தமிழ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் தமிழில் எழுதலாம். இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் நியூமரிக் எபிலிட்டி இருக்கும், அடுத்து ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். மொத்தமாக டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வைக்கிறாங்க. 1 hour எக்ஸாமினேஷன் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதுவே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் வந்து 200 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக வந்து 2.5 hours வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான கால் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்ஸாமினேஷன் கால் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமின்ஸ்க்கும் மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னால் தான் உங்கள் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 24,050லேருந்து மேக்ஸிமம் வந்து 64,000 வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 750 rupees வந்து இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீயை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.